100% அப்படின்னா அதில் 50% உங்கள் ஃபேமிலிக்கு, 30% சேமிப்பு மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட், மீதி 20% இருக்குது பார்த்தீங்களா, அது உங்கள் என்டர்டெயின்மெண்ட். வாரம் பூரா அலையிறோம், வாரம் பூரா கஷ்டப்படுறோம், லைஃப்பில் என்ன இருக்குது சார், வாழ்நாள் ஃபுல்லாக பணம் பணம் பணம்னு ஓடிக்கிட்டு சௌரியத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் இழந்து சம்பாதிக்கிற பணம் 60 நம்ம நினைப்போம், அடாடாடாடாடா இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு சந்தோஷமான சூழ்நிலையெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸான உலகத்தில் வாரத்தில் 7 நாளில் 6 நாள் வேலை செஞ்சு ஒரு நாள் லீவு கிடச்சா ஒரு ஃபேமிலியோடையோ ஒரு ஃப்ரெண்ட்ஸுகளோடையோ ஒரு ட்ரிப்பு போகிறது, இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு மீட் டுகெதர், இது மாதிரியெல்லாம் ஓரளவுக்கு கெட் டுகெதர் இருக்கிறதுல ஒரு சந்தோஷமாக ஒரு டைம் பாஸிங் இது மாதிரி செய்யணும். அப்போது சம்பளம் வந்தோன்னா 50 அப்படி ஒரு வழி, மீதி 30 நீங்கள் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பண்ணணும்? அப்போது ஒரு தோராயமாக ஒரு 5000 ரூபா சேவிங்ஸ் இருக்குது, இல்லை சார் 4000 ரூபா இருக்குது அப்படின்னா 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று, உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை தெரிஞ்சால் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல ஸ்டாக்ஸை எடுத்து, அதுவும் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸாக எடுத்து மாதந்தோறும் ஆட்டோ டெபிட் கொடுத்து, அதுக்கு டிமேட் அக்கௌண்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி ஆட்டோ டெபிட் கொடுத்து நீங்கள் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு எஸ்ஐபி முறையிலையும் செய்யலாம்.